இந்த ஆல்ஃபா ஜெனரேஷனோட எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்றது. என்றால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது சம்பந்தமாக அவங்க ஏன் இந்த டாபிக் பேசப்படணும் என்றதுக்கான முதலாவது நாங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். எங்களுக்கு தெரியும் ஆல்ஃபா ஜெனரேஷன்ன்றது 2010க்கு பிறகு பிறந்த குழந்தைகளை சொல்லுவோம். 2025 வரைக்குமான இந்த பீரியட்ல பிறந்தவர்கள் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஜெட் என்று சொல்லுவோம் நாங்க. 1995லிருந்து 2009 வரைக்குமான காலப்பகுதியில் பிறந்தவர்கள். எங்களுக்கு தெரியும் அது நாங்க இப்ப இருக்கிற அப்டேட்டட் தான். ஜெனரேஷன் பீட்டான்னு சொல்லி ஒரு ஜெனரேஷன் இருக்கு. 2025க்கு பிறகு இதுக்கு பிறகு பிறக்க இருக்கிறவங்களுக்கு நாங்க அப்படி சொல்லுவோம். சரிதானே? ஸோ ஏன் நாங்க இதை பேசுறோம் அப்படின்றால், அதாவது 2000 அ அதாவது 1995, 2009க்கு பிறகு பிறந்தவர்கள் அல்லது வந்து ஜெனரேஷன் ஒய்க்கு பிறகு பிறந்தவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட உலகம் வந்து பிசிக்கலாகத்தான் இருந்தது. பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள தான் இருந்தாங்க. இப்ப நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்கள். 1995ஆம் ஆண்டுக்கு பிறந்தவர்கள் பாருங்க நீங்க. எங்கட 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 பீரியட் எல்லாம் எப்படின்னு சொன்னால், அ அதாவது டெக்னாலஜி என்ற பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று சொல்லி இல்ல. நாங்க வந்து இயற்கையோடு வாழ்ந்தவர்கள் இல்லையா? நேச்சரோடு வாழ்ந்தவர்கள். பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருப்போம். அ ஊ நாங்க இந்த குறிப்பாக கிராமப்புறங்கள்ல இருந்திருந்தால், எங்கட டோட்டல் எங்கட எங்கட யங் யங் ஏஜ் எல்லாம் வந்து வித்தியாசமா இருந்திருக்கும். எங்கட டீனேஜா இருக்கலாம், எங்கட குழந்தை பருவமாக இருக்கலாம். அதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு காலகட்டமா இருக்கலாம். வித்தியாசமான ஒரு பருவமாக இருக்கும். சரிதானே? இந்த இப்ப கூட நாங்க எங்கட பழைய ஃப்ரெண்ட்ஸ்மார சந்திக்கிற நேரம், நாங்க அந்த ஸ்கூல்ல இருந்த காலப்பகுதியில நடந்த விஷயங்கள், அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள பேசிக்கொள்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கிறது. ஏனால் அந்த ஜெனரேஷன்ல வந்து வந்து டிஜிட்டல் என்ற ஒரு விஷயம் வந்து இருக்க இல்ல. ரைட்? டிஜிட்டல் என்ற வேர்ல்டு ஒன்றுக்குள்ள இருக்கல நாங்க. பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள தான் நாங்க இருந்தோம். ஸோ எல்லாமே பிசிக்கலா தான் நடந்த ஒரு விஷயமாக நாங்க பார்க்கலாம். சரி? அதுக்கு பிறகு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ரைட். அதுக்கு பிறகு இருக்கிற ஜெனரேஷன் 95க்கு பிறகு இருக்கிற ஜெனரேஷன் இருக்கு தானே. அதுக்கு பிறகு பிறந்தவர்கள் குறிப்பாக இப்ப அதிலும் குறிப்பாக முக்கியமானவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷன் அல்ஃபா. இவர்களுடைய உலகத்த பொறுத்தவரையில பிசிக்கலும் இருக்கிறது, டிஜிட்டலும் இருக்கிறது. ஸோ இவங்கள நாங்க சொல்றது வந்து ஒரு பிஜிட்டல் ஜெனரேஷன் என்றும் சொல்லுவோம் நாங்க. ரைட்? பிஜிட்டல் ஜெனரேஷன். பிசிக்கலும் இருக்குது. அ அ டிஜிட்டலும் இருக்குது. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஜெனரேஷன் ஐபேட்ன்னு சொல்லுவாங்க. சரிதானே? ஜெனரேஷன் ஐபேட்ன்னு சொல்றதும் இவங்களுக்கு தான். ஸோ இவங்க பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குறிப்பாக டிஜிட்டலோட கூடுதலான ஈடுபாடு கொண்டவர்கள் என்றதுனால தான் நாங்க இவங்கள பத்தி கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தருடைய மனப்பான்மையும், அ பிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிறவருடைய மனப்பான்மையும் வித்தியாசமானதாக இருக்கும். இப்ப எங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு, நீங்க பார்க்கலாம். சாதாரணமா பிசிக்கல் வேர்ல்டுல உள்ள ஒருத்தர் வந்து நாங்க பேசுற நேரம், அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அவங்களோட எப்படி பேசணும்? எப்படி எப்படி நாங்க கலந்துரையாடணும்? எப்படி நாங்க எங்களோட பேரண்டிங் அமைச்சுக் கொள்ளணும்ன்றது காமனாக நாங்க எல்லாரும் பேசுற விஷயம். ஆனால் அ பிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கிற ஒருத்தர், குறிப்பாக டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நிறைய ஈடுபாடு கொண்ட ஒருத்தருடைய மைண்ட் செட்ன்றது டோட்டலா வித்தியாசமானதாக இருக்கும். ஸோ அவங்கள நாங்க பார்க்க வேண்டிய விதம் வந்து, அவங்கள ஒரு ஒரு குளோபல் சிட்டிசனாகத்தான் பார்க்கணும். சரி, அவங்க ஒரு குளோபல் சிட்டிசன். அவங்களுக்கு நீங்க பார்த்தீங்களா, குளோபல் சிட்டிசன்ல இருக்கிற முக்கியமான விஷயம், அப்ப நாங்க பேரன்ட்ஸ் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க அந்த குளோபல் சிட்டிசன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தான் யோசிக்கணும். ஏன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட். அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் இப்ப தெரியும். இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்குது. அவங்களுக்கு நோ லிமிட்டேஷன். ரைட்? எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் எடுக்கலாம். சில நேரம் வெரி டீட்டெயில்டான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாத நெறைய விஷயங்கள், வெரி டீட்டெயிலான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நாங்க யோசிக்க வேண்டியது, இந்த குளோபல் சிட்டிசன்ஸ வந்து நாங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லித்தான் நாங்க யோசிக்கலாமே தவிர, சில 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 நேரம் பேரன்ட்ஸ் வந்து எங்கள்ட்ட அட்வைஸஸ் கேட்பாங்க. அ டாக்டர் எங்களுக்கு இயலாதா இந்த மொத்தமா ஃபோன இல்லாமாக்கி போடுறதுக்கு, அவங்களுக்கு குடுக்காம மொத்தமா நிப்பாட்டி போடுறதுக்கு என்று சொல்லி சில விஷயங்கள் கேட்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு இன்ஃபர்மேஷன வெல்த்தா பார்க்குற, இன்ஃபர்மேஷன் கேபிட்டலிசமாக யோசிக்கிற ஒரு வேர்ல்டு நாங்க வாழ்றோம். உலகத்தில இருக்கிற அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, 5.4 பில்லியன் யூசேஜஸ் வந்து இருக்கிறாங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ற ஆட்கள், இந்த டிஜிட்டல் வேர்ல்டோட சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதாவது மொத்த சனத்தொகையில 67% மாணவர்கள் டிஜிட்டல் வேர்ல்டோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த காலத்துல வந்து நாங்க ஒரு நாளும் இந்த மொத்தமா ஃபோன இல்லாம ஆக்கிருமா என்ற ஒரு கொஸ்டின் வந்து எங்களுக்கு கேட்க இயலாது. ஸோ நாங்க எப்படி இத கோப் அப் பண்ணலாம் என்ற ஒரு விஷயத்த தான் நாங்க யோசிச்சு கொள்ள வேண்டிய சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கிறோம். ஸோ இவ்வளோ இந்த இந்த இது இந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து தான் நாங்க இத பார்க்க போறோம்.